Good day to you all. How are you today? I hope you're all doing well. I'm glad to meet you all again. இன்று நாம் ஆங்கிலம் கற்கும் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய 7 மேஜிக்கல் வேர்ட்ஸ் பற்றி பார்க்க போன்றோம். இவை எப்போதுமே நாம் பேசும் வாக்கியங்களில் எழுவாயாக, அதாவது பேசப்படும் பொருளாக காணப்படும். தமிழில் எழுவாயின் பாலின அடிப்படையில் வினை சொல்லி மாற்றி அமைக்கணும். ஆங்கிலத்தில் அந்த சிக்கல் இல்லை. ஆனால் ஒருமை பன்மை அடிப்படையில் வினை சொல் அமைப்பு மாறுபடும். சரி விடுங்க, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த 7 மேஜிக்கல் வேர்ட்ஸும் என்னென்ன என்று பார்த்துடலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாயின் மற்றவர்களும் பயனடைய இதை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். Are you good to go? Let's make a start. 7 magical words. What are they? I, we, you, he, she, it, and they. அட இவ்வளவுதானே, நமக்கெல்லாம் தெரிந்த விடயமாயிட்டே அப்படின்னு வீடியோவை முன்னுமையா பார்க்காம விட்டு விடாதீர்கள். இனி நாம பார்க்க போகும் ஒவ்வொரு விடயமும் நீங்க ஆங்கிலத்தை வாழ்நாள் பூராவும் எதுவித இலக்கண பிழையும் விடாமல் வாக்கிய அமைப்புகளை சிக்கலின்றி விளங்கிக் கொள்ள காரணமாக அமையக்கூடிய விடயங்கள். Don't miss this chance. All these 7 magical words are called as subject pronouns. Pronouns அப்படின்னா என்ன? பிறவி பெயர் சொற்கள். அதாவது பெயர் சொற்களுக்கு மாற்றீடாக பயன்படுத்தப்படக்கூடிய சொற்கள். The words which are used instead of nouns. இவற்றை நாம் ஏன் subject pronouns என்கின்றோம்? இவை வாக்கியத்தின் எழுவாயாக பயன்படுத்தப்படுவன. சில பேர் தவறாக இந்த 7 வார்த்தையும் மாத்திரமே வாக்கியத்தின் எழுவாய் என்ற புரிதலோடு இருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறான எண்ணம். இந்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸின் விசேட இயல்புகளை பார்க்கலாம் வாங்க. ஐ என்பதை தவிர மிகுதி 6 சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸும் ஏதோ ஒன்றை பற்றியோ அல்லது பலவற்றை பற்றியோ முதற் தடவையாக சொல்லும் போது பெயர் சொல்லுக்கு பதிலாக எழுவாயாக பயன்படுத்தப்பட முடியாது. உதாரணத்துக்கு பார்ப்போம். மலர்களை பற்றி பேசுகின்றீர்கள். அப்போ முதலாவது அந்த மலர்கள் என்று சொல்கின்ற வார்த்தையை உங்களுக்கு தே என்று அங்கு மாற்றி எழுத முடியாது. ஏன்? எதை பற்றி நீங்கள் பேசுகின்றீர்கள் என்பது பார்ப்பவர்க்கு கேட்பவர்க்கெல்லாம் விளங்க வேண்டும். ஆனால் நான் என்பது எப்போதுமே நானாகத்தான் எழுதப்பட முடியும். நான் என்பது யாரை குறிக்கின்றது? கருத்தை தெரிவிப்பவர் அல்லது பேசுபவரை குறிக்கின்றது. இரண்டாவது, ஐ என்பதை தவிர மிகுதி 6 சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸும் வாக்கியத்தில் முதலாவது சொல்லாக வராவிடின் முதல் எழுத்து கேபிட்டலாக வர முடியாது. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு வாக்கியத்திலையும் முதல் சொல்லின் முதல் எழுத்து மாத்திரமே கேபிட்டலாக எழுதப்படும். அல்லது அது கேபிட்டலாக எழுதப்பட வேண்டுமாயின் சிறப்பு பெயர் சொற்களாக இருக்க வேண்டும், ப்ராப்பர் நவுன்ஸாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு இடமோ நபரோ இவற்றினுடைய விசேட பெயராக இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஐ என்பது வாக்கியத்தில் முதலாவதாக வந்தால் என்ன, இடையில் வந்தால் என்ன, கடையில் வந்தால் என்ன, கேபிட்டல் லெட்டராக மாத்திரமே எழுதப்பட வேண்டும். ஹி என்பது ஆண்பாலை குறிக்கவும், ஷி என்பது பெண்பாலை குறிக்கவும், பெண்பாலை குறிக்கவும், இட் என்பது மனிதர் அல்லாத ஒருமை பெயர் சொற்களுக்கு பதிலாகவும் பயன்படுகின்றன. மிகுதி 4 சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸும் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவாக பயன்படும். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸை எவ்வாறு மனதில் இருத்திக் கொள்ளணும்னு பார்ப்போம். பேசுபவர், அதாவது கருத்தை தெரிவிப்பவர், இதை எப்படி நாங்க சொல்வோம்? தமிழில் தன்மை என்போம், ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன். கேட்பவர், முன்னால் நிற்பவர், இதை நாம தமிழ்ல முன்னிலை என்போம், ஆங்கிலத்தில் செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பர்சன். பேசப்படுவது அது நபராகவும் இருக்கலாம்,
பொருளாகவும் இருக்கலாம், விலங்குகளாகவும் இருக்கலாம். பேசப்படுவது படர்க்கை தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்வோம். இப்ப சிலர் நினைப்பீங்க, இவ்வளவு விவரமா தேவையா? ஐ நான், we நாங்கள், யூ நீ நீங்கள், he அவன், she அவள், it அது, they அவர்கள், I he she it இவை ஒருமை, we you they இவை பன்மை. இப்படின்னு படிச்சா போதாதா? அதோடு கிராமர் படிக்கும் போது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பாடமாகி வச்சா போதுமே அப்படின்னு நினைப்பீங்க. இதுதான் நாம் எல்லோரும் செய்யும் மிகப்பெரிய தவறு. மொழி என்பது தொடர்பாடல் ஊடகம், கம்யூனிகேஷன் மீடியம். பரீட்சையில சித்தியடைய படித்து மறந்து போகக்கூடிய விடயம் அல்ல. நம் தாய்மொழியை எவ்வாறு நம் வாயில் சரளமாக இயல்பாக பேசுகின்றோமோ அதே போல நம் வாயில் சரளமாக இயல்பாக வர வேண்டிய ஒன்று. அதற்கு நமது மூளையை நாம பயிற்றுவிக்க வேண்டும். அதனால் தான் விளக்கமாக விரிவாக அடிப்படை விடயங்களை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து மற்றவர்களும் உங்களை போல் பயனடைய, மற்றவர்களையும் இந்த வீடியோ சென்றடைய பிளீஸ் லைக் அண்ட் ஷேர். இப்போ நாம ஒரு சிறிய அட்டவணையின் மூலம் இந்த 7 சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸையும் ரொம்ப விவரமாக ஒருமை பன்மை என்ற அடிப்படையிலும் எந்தெந்த பாலினங்களுக்கு அவற்றை பயன்படுத்தலாம் என்றவாறு விளக்கமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன் பேசுபவர், கருத்தை தெரிவிப்பவர். இதன் ஒருமை வடிவம் என்ன? நான் என்பதை குறிக்கின்ற very good I first person singular I. பன்மை வடிவம் நாங்கள் என்பதை குறிக்கும் ஆங்கில சொல் என்ன? well done we. first person plural we. இவை இரண்டுமே ஆண்பாலா இருந்தால் என்ன, பெண்பாலா இருந்தால் என்ன, கருத்தை தெரிவிப்பவர் அதாவது ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, I we மாற்றமே இல்லை. அடுத்தது பார்ப்போம். செகண்ட் பர்சன் கேட்பவர் முன்னால், நிற்பவர் முன்னிலை. செகண்ட் பர்சன் சிங்குலர் me you. very good you. அப்போ செகண்ட் பர்சன் ப்ளூரல் என்ன? நீங்கள் என்பதை குறிக்கும் ஆங்கில சொல் well done அதுவும் you. இங்கும் நமக்கு முன்னால் நின்று நாம் சொல்வதை கேட்பவர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, you தான். நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் நாட் லீஸ்ட், தேர்ட் பர்சன் பேசப்படுவது. அது நபராக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம். தேர்ட் பர்சன் சிங்குலர். there are 3 forms. 3 வடிவம் இருக்கு, 3 சொற்கள். இங்கு ஆணினத்தை குறிப்பதற்கு தேர்ட் பர்சன் சிங்குலர் masculine. அவன் he. இதுவே அவள் தேர்ட் பர்சன் சிங்குலர் feminine gender. she. அடுத்தது பாப்போம். விலங்குகளாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், அது அப்படின்னு சொல்லுவோம். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? very good it. இது எல்லாமே ஒரு நபர் ஆணாக இருக்கும்போது he என்று இலகுவாக சொல்றீங்க, ஒரு பெண்ணாக இருக்கும்போது she என்று சொல்லிவிடுகின்றோம். ஏதாவது ஒரு பொருளோ ஒரு அனிமலோ இருக்கீர்கள் அதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ இவை பலவாக இருக்கும்போது தேர்ட் பர்சன் ப்ளூரல், அதாவது அவர்கள், அவைகள் என்பதை ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்வோம்? சூப்பர்ப், they. அதாவது தேர்ட் பர்சன் ப்ளூரல் they. ஆண்பால் பெண்பால் எல்லாவற்றிற்கும் பொதுவாகவும் வரும். அதே நேரம் பொருட்களாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், தன்மையாக இருந்தால் அது என்ன? they. சின்ன ஒரு ஷார்ட் ரிவிஷன் பார்ப்போம்.
இங்க நான் என்ன செய்ய போன்றேன் என்றால் இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸை மாறி மாறி தருகின்றேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட் ப்ரோனவுனையும் நான் சொல்லும் போது உங்கள் மனதில் நினைத்து பாருங்கள், அது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலா இல்ல ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரா, செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரலா இல்லாட்டிக்கு தேர்ட் பர்சன் சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. Already, let's get started. We, first person plural. Very good. You, second person singular and plural. Well done. Next one. He, third person singular. Well done. Masculine for males. They, அவர்கள், third person plural. Wonderful. I, marvelous. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? First person singular. It, very good. Third person singular. The last one. She, wonderful. Third person singular for feminine. ஒரு சிறிய பயிற்சியை பார்ப்போம். இப்போ நான் ஒரு சில எளிவாயாக வரக்கூடிய பெயர்ச்சொற்களை பார்ப்போம். இவற்றுக்கு பொருத்தமான சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸை நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. நானும் விட சொல்லுவேன். வாங்க சேர்ந்து பயிற்சி எடுக்கலாம். மேரி, மேரி என்பது ஒரு பெண்ணினுடைய பெயர். பேசுபவர் அல்ல, பேசுபவருக்கு முன்னால் நிற்பவரும் அல்ல, ஒரு நபர், பேசப்படுபவர். வெரி குட். தேர்ட் பர்சன் சிங்குலர். அதோட இது என்னத்தை குறிக்குது? பெண்பா. ஆகையால் well done. She. Tree, மரம், ஒன்றை குறிக்குது, பேசப்படுகின்ற பொருள். well done. It. Father, ஆண்பால குறிக்குது, பேசப்படுகின்ற ஒரு நபராக இருக்கின்றார், ஒருவராக இருக்கின்றார். Third person singular. Very good. He. Baby, குழந்தை. அப்ப இந்த குழந்தை என்பதை எங்களுக்கு தெரியாது, ஆனா பெண்ணாண்டு தெரியாது, ஆனா ஒன்று ரெண்டு தெரியும். ஆதலால் தேர்ட் பர்சன் சிங்குலர் என்றது கன்ஃபார்ம், பட் we are not sure is it male or female. அப்ப ரெண்டுல எதுவும் வரலாம், he or she. இதே மாதிரி தான் child. இதுவும் என்ன? தேர்ட் பர்சன் என்றது எங்களுக்கு தெரியும், மேலா ஃபீமேலான்றது தெரியாது. ஒருமையை குறிக்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் என்று தெரியும். இதுக்கு பதிலாக நாம என்ன? he or she பயன்படுத்த முடியும். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். children, சிறுவர்கள். தன்மை பலரை குறிக்கிறது, பேசப்படுபவர்கள் தேர்ட் பர்சன் plural. marvelous. they. dog, ஒருமை, பேசப்படுகின்றது, அதனால் very good. third person singular. விலங்கு, simply it. chairs, கதிரைகள், பேசப்படுவது third person. ஒருமையா பெண்மையா? பெண்மை, plural. very good. third person plural. they. Mary and I, மேரியும் நானும், நானும் சேர்ந்துருவேன். அப்ப என்ன வரும்? நாங்கள். well done. we. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா வாக்கியங்கள் ஒரு சில பார்ப்போம். அந்த வாக்கியத்தில் எழுவாய் எது என்று கண்டுபிடித்து அந்த எழுவாய் பெயர் சொல்லுக்கு பதிலாக நாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸை பயன்படுத்தி அந்த வாக்கியங்களை மீளவும் கூறுவோம். We start? Yes. Let's get started. Ram is a good boy. இந்த வாக்கியத்தின் எழுவாய் என்ன? Well done. Ram
என் ராம பற்றித்தான் கதைக்கின்றோம். ராம் என்பது third person singular masculine gender. அப்போ ராம் என்பதற்கு பதிலாக என்ன பயன்படுத்துவோம்? Very good. He is a good boy. Next one. At the park, Sheila and Mary took many photos. இந்த வாக்கியத்தில் முதலாவதாக at the park இருக்கு என்றதால வாக்கியத்தின் அளவா at the park at the park என்றால் பூங்காவில் ஷீலாவும் மேரியும் அநேக புகைப்படங்களை எடுத்தார்கள். அப்போ இந்த வாக்கியத்தின் எழுவா என்ன? ஷீலாவும் மேரியும் இரண்டு பேர் ஆகிட்டாங்க, ஒருவர் அல்ல பல பேர். அப்போ plural. பேசப்படுபவர்கள் ஆதலால் third person plural. அப்போ இங்கு பயன்படுத்தப்படக்கூடிய சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன? Very good. They. இப்ப பாப்போம், இதுல இருக்கிற ரெண்டு வாக்கியமுமே at the park they took many photos என்கின்ற ஒரே பொருள் படுகின்ற வாக்கியம் தான். ஆனால் முதலாவது வாக்கியத்தில் டி கேபிட்டல் இருக்கு, தேக்குரிய டி. இரண்டாவது வாக்கியத்தில் தேக்குரிய டி சிம்பிள் இருக்கு, ஸ்மாலாக. இந்த வாக்கியங்களில் எது சரியானது? வெரி குட். நாங்க இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் விசேட இயல்புகள்ல பார்த்தோம். I என்கின்ற சப்ஜெக்ட் ப்ரோனவுனை தவிர மற்ற அனைத்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸும் வாக்கியத்தின் முதலாவது சொல்லாக இடம்பெறாவிடின் well done ஸ்மால் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். அப்போ எது சரி? இரண்டாவது கூற்று. At the park they took many photos. Next one. The ball fell down. இந்த வாக்கியத்தின் எழுவா என்ன? The ball. ஒருமையா பெண்மையா? Very good. Singular. பேசப்படுகின்ற பொருளாதலால் third person singular. It fell down. It fell down. அடுத்தது பாப்போம். கீதா went to school. கீதா என்ன செய்யறா? பாடசாலைக்கு போனா. அந்த கீதாவை பற்றி ஒரு தகவலை சொல்றோம். அப்ப இந்த வாக்கியத்தின் எழுவா என்ன? கீதா பேசப்படுபவர் a female, third person singular feminine gender. அப்போ என்ன சப்ஜெக்ட் ப்ரோனவுன் பயன்படுத்துவோம்? marvelous. She went to school. Now this is the time for you to check your understanding. உங்களுக்கு கீழே வாக்கியங்கள் தரப்பட்டிருக்குது. அவற்றில் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் உங்களுக்கு இலகுவாக அண்டர்லைன் பண்ணி காட்டி இருக்குது. நீங்க அதற்கு பொருத்தமான ப்ரோனவுன் பயன்படுத்தி இந்த வாக்கியங்களை கமெண்டில் மீள பதிவிடுங்கள். Tom and Mary played well. The boat sank in the sea. Mrs. Ram carried a big bag. The children broke the glass. The child cried aloud. The clothes are kept in the bag. Rani and I went to the beach. Please comment your answers. Don't worry about your mistakes. தப்பு செஞ்சிடுவோமோ அப்படின்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் செய்யாதீங்க. Practice makes you perfect. உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருப்பின் அவற்றையும் கமெண்ட்ல பதிவிடுங்க. I'm ready to answer your comments. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்காவிடில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். Thank you for watching.